நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஸ்டே ஆர்டருக்கு என்ன பதில்னு கேட்டா எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க மேடம். நிலத்தை என்கிட்ட தந்துட்டு ஏதாச்சும் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு ஸ்டே ஆர்டர் அனுப்பிட்டாரு. நான் என்ன மேடம் பண்றது? நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும். நீங்க தானே கை நீட்டி கேஷ் வாங்குனீங்க. மேடம் நான் வேணா பணத்தை திருப்பி தந்துடுறேன் மேடம். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். என்னது? பணத்தை திருப்பி செட்டில் பண்றீங்களா? லேண்டுக்கான பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. அங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் 40-50 லட்சம் ரூபாய் எனக்கு செலவாயிருக்கு. அதை நீங்க திருப்பி தருவீங்களா? அதை எப்படிங்க தர முடியும்? இது பாருங்க, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே. நீங்க தான் அவர்கிட்ட பேசி எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இத பாருங்க மேடம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதனால தான் இப்படி பேசுறீங்க. அவரை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாது மேடம். லாஸ்ட் எலெக்ஷன்லயே அவர் நிக்க வச்ச 4-5 பேர் தான் எம்எல்ஏவும் எம்பியாவும் வந்திருக்காங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வச்சதுதான் சட்டம். மேடம் நம்ம வேணா லாயர் வச்சு மூவ் பண்ணி பார்க்கலாமா? மேடம் நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அவர் வேறமா. கோர்ட்டோ போலீஸோ அவரை எதுவும் பண்ண முடியாது. இருதயம்னா டோட்டல் சிட்டியே அதிரும் மேடம். நீங்க இப்படி எல்லாம் சொன்னா நாங்க பயந்துருவோமா? நீங்க பயப்படுறதுக்காக நான் சொல்ல மேடம். உண்மையாவே அவரை எதிர்த்து நாம எதுவும் பண்ண முடியாது. எப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு இருதயத்தோட உதவி தேவை. அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கான ஆளு. நாங்க வேணா அவரை மீட் பண்ணி பேசி பார்க்கட்டுங்களா? என்ன பேசினாலும் அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார் மேடம். அவர் ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வேணான்னா கூட விட்டுருவார் மேடம். ஆனா காலை வச்சதுக்கு அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் விடமாட்டார் மேடம். அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கணும், தோல்வியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுமா அவரு. இதெல்லாம் அநியாயங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நியாயம் அநியாயம் எல்லாம் கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவரான்னு யாராலையும் சொல்ல முடியாது. வீட்டுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரேயர் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஆளுங்க அடி வாங்கி கதற சத்தம் கேட்கும். சத்தம் பண்ணாம ஒரு வேலை செய்ய தெரியாதா? குடி வழக்கம் போல. நான் ஆளு யாருன்னு உண்மையை சொல்லிட்டானா பசங்களை கூட்டிட்டு போய் தூக்கிட்டு வரட்டனா? சரிண்ணா. டேய் இந்த ஓவர்ல 2 சிக்ஸர் அடிப்பான்டா. அண்ணா இவனை சொல்றீங்களா? அது அடிக்காதுண்ணே, இது டொக்கு கேஸ்ண்ணே. இல்லடா கண்டிப்பா அடிப்பான். அடிக்க மாட்டான்னு. அடிக்க மாட்டேன் நான் சொல்றேன், நான் அடிப்பான்னு சொல்றேன். 2 லட்சம் பந்தயம். என்கிட்ட எதுண்ணே இவ்வளவு காசு? இருக்கிறத வைடா. அண்ணே ஜெயிச்சா இந்த காசை நீ எடுத்துக்கோ, தோத்தா அந்த காசை என்கிட்ட தள்ளிட்டு. அண்ணே அதுக்கு நீ என்கிட்ட பேசிருக்கூடாது. பேசுனல வை பாரு. Out. He's done even better. A soft dismissal. என்னடா இன்னும் 2 பால் தான் இருக்கு, அடிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? இப்ப அடிப்பான் பார். That's high and it's pretty mighty. Just landed. That's it. ஜெயிச்சிட்டல, எடுத்துக்கோ. பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. என்னடா எனக்கே பிச்சை போடுறியா? எடுத்துக்கடா. சரிண்ணே நான் கிளம்பட்டுமாண்ணே? இன்னும் மேட்ச் முடியல. இந்த ஓவர்ல மறுபடியும் 2 சிக்ஸர் அடிக்கிறான்.
இந்த முறை 4 லட்சம் பந்தே. அண்ணே வேணாம் வெயிடா வழக்கம் போல இருக்கிறத வெயிடா. ஏய் கழுத்துல அண்ணே கழுத்துல Straight to the man in the deep. Lovely shot. It's gone the distance. Finally a good over. Boundary. டேய் நான் விட்டதை பிடிப்பேன்டா. நான் நினைச்ச எதையுமே என் கையை விட்டு போனதே இல்லை. அதான் இந்த இருதயம். நான் நியாயமா நடந்துக்கிறேன். இந்த ஊருக்குள்ள இது அநியாயம் சொல்றான்டா. என்னடா நியாயம் இது? டேய் நீ தான் கிளம்புற, நீ புறப்படு. அண்ணே புறப்படு. நான் உங்ககிட்ட மறைச்சு பேசுறதுக்கு எதுவும் இல்லை மேடம். வாங்கின காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா அவரை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். நான் வரேங்க மேடம். ஷோ தாங்க முடியலையே அக்னி. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியுதுடா. ஆமாண்டா, நான் கூட +2ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனப்பதான் எங்க அப்பா எவ்வளவு கெட்டவன், அவருக்கு கோவம் வந்தா கட்ட உடையிற அளவுக்கு அடிப்பாருங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அவரெல்லாம் ஒன்னு அப்படி அடிச்சதுனாலதான் நீ இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்க, அதை மறந்துடாத. ஏய் நீ என்ன வேணா பண்றா தாங்கிக்கிறேன், ஆனா அட்வைஸ் மட்டும் பண்ணாதா, தாங்க முடியலடா. மாப்பிள இப்ப நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன்? இல்ல என்ன தப்பா சொன்னேன்? இவன் ஏன்டா இப்படி பேசுறான் சொல்றா. டேய் தயவு செஞ்சு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணா என்ன இருக்காத, என்னால முடியாதுடா, ஆளை விடுங்கடா சாமி. சரி பொழைச்சு போ. மாப்பிள அந்த அல்கேஜ் ரொம்ப நல்ல பையன்ல. நான் கூட அவனை முதல்ல சரியா புரிஞ்சுக்கலடா. பையன் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை என்னதும் ஓடி வந்து உதவி பண்ணான்டா. சூப்பர் கேரக்டர்ல மாப்பிள. நான் கூட கோவத்துல அன்னைக்கு அவனை கண்டபடி திட்டேன்டா, ஆனா அவன் பெரிய மனுஷங்கிறத காட்டிட்டான்டா. உண்மைதான்டா, அவன் எல்லாரும் பைத்தியக்காரனா பாக்குறானுங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கடவுள்டா. இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குன்னா அது காரணம் அவன் தான்டா. சொந்தக்காரங்க கூட கஷ்டம் போய் உதவி கேட்டா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. ஆனா இவன் யாரு என்னன்னே தெரியாது, நம்ம உதவின்னு கேட்க கூட இல்ல, இருந்தாலும் நம்ம கஷ்டம்னதும் உதவி பண்ணால. நல்லா இருக்கட்டும்டா. கோவத்துல அவனை நீ கண்டபடி பேசிட்டேன்ல, அது இன்னும் என் மனசை போட்டு உறுத்துது. நான் போய் அவன்கிட்ட ஒரு சாரி கேட்டு வந்துடுறேன்டா. நானும் அவன்கிட்ட சாரி கேட்கணும்டா. சரிடா, எல்லாருமா போய் சாரி கேட்டுருவோம்டா. வாங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் மாப்பிள நல்லா தூங்கிட்டு இருக்கான்டா, எப்படி எழுப்புறது? டேய் அதுக்காக அவன் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதா சிவாஜி? ஏய் நான் எப்படிடா? சரி வாங்கடா, அப்புறம் எப்பயாவது பார்த்து பேசிக்கலாம். டேய் அப்புறம் எப்ப வந்து பேசுறது? நாளைக்கே இந்த விஷயம் நமக்கு தோணாம கூட போயிடலாம், அதனால இப்பவே கேட்டுடலாம்டா. அப்ப எழுப்பு. அதுவும் சரிதான். நண்பா நண்பா. ஏய் நல்லா தூங்குறானே, என்ன பண்றது? டேய் லைட்டா தட்டி எழுப்புடா. நண்பா நண்பா. டேய் விட்றா, தூங்குட்டோம், வா போலாம். அதுவும் சரிதான், கடிச்சு வச்சாலும் நல்லா தூங்கி இருந்தவன தோண்டி எழுப்பிட்டு எங்கடா போறீங்க? சாரிடா, பசங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. இப்ப எதுக்கு சாரி கேட்கணும்? இல்ல அன்னைக்கு உங்களை கோவத்துல தாறுமாறா திட்டிட்டேன், அதான் உங்களை பார்த்து சாரி கேட்கலான்னு. அன்னைக்கு நீங்க பண்ணது கூட எனக்கு கோவம் இல்லடா, ஆனா இப்ப பண்ணீங்க பாத்தீங்களா, தூங்கி இருந்தவன எழுப்பி விட்டீங்க. உங்க மேல கொலவெறியா இருக்கேன். சரி முழிக்காதீங்க, என்கிட்ட ஏதோ பேசணும்னு மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்களே, அதை பேசிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. நேத்து வரைக்கும் நீங்க எங்க எதிரி நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க சக்தியோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க ஒரு மகானுங்கிறத புரிய வச்சிட்டீங்க. மகானா? சாரிங்க, வள்ளல். அப்ப நீ? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அப்ப நீ தயவு செஞ்சு கிளம்பு. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறானே. நீ பண்ணது உனக்கு ஒன்றா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னாலதான் இன்னைக்கு என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் இப்ப எதுக்குடா ஓவர் சென்டிமெண்ட்?
நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் உன் ஃப்ரெண்ட்ரா. போ நண்பா, போலாம். நீ மட்டும் வாயேன், எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்றேன். என்னது உயிரை குடிப்பியா? உன் ஹெல்ப்பே வேணாம், போயிடு. அட விடுங்க பாஸ், சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷத்தை புடி. அது வேற ஒண்ணும் இல்ல, இத பொறுமையா ஆட்டி விடு, நான் தூங்கணும். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன். ஆரிரோ ஆராரிரோ ஒரு நண்பனின் தாலாட்டு. டிங் தூளியிலே ஆட வந்த ஊதாரி பங்காளி, நீ ஆடி லாலி நவரண்டி வைடி. ஏன்டா சரவணா, இன்னுமாடா பசங்க ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு நம்ம பசங்க பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்துட்டு மூக்கு மேல விரல வைக்கலனா நான் என் பேரை மாத்திக்கிறேன். அப்படி என்னடா டிராமா? லவ்வா சோகமா? லவ்னாலே சோகம் தானே. ஓய், டைட்டானிக் பார்த்து தானே இன்னைக்கு ஸ்கிட் பண்றோம். அப்போ இன்னைக்கு பட்டாசா வெடிக்க போகுதுன்னு சொல்லுங்க. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆமா, ஜாக் யாரு? நம்ம காத்தாடி. அந்த பேக்கு ஜாக்கா? சரி, ரோஸ் யாரு? வேற யாரு? நம்ம அப்பு. ஓ, அந்த லூஸ் ரோஸ் ஆக்கிட்டீங்களா? சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். பரேட் மார்ச். ஒன் டூ சல்யூட். Tadang, tadang, tadang. Rolling of the turn of the come to the position. சார் முடிஞ்சா? மூடிட்டு கப்பலை ஓட்டு. ஓகே. இந்த டைட்டானிக் கப்பல் கிளம்ப போகுது. ஏற வேண்டிய பயணிகள்லாம் சீக்கிரமா வந்து ஏறுங்க. கம் டு தி கப்பலை தள்ளுறடே கேப்டன். மேலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏறு டார்லிங், ஸ்கர்ட் கிளியாம ஏறு. அது ஏற்கனவே கிழிஞ்சுதான் இருக்கு. மிஸ்டர் டிகாலோ. சொல்லுங்க மிஸ்டர் டக்காலோ. கப்பலை புறப்பட செய்யுங்க. ஓகே. டிக்கெட் எடுக்க வேண்டிய பேசஞ்சர்ஸ்லாம் சீக்கிரமா டிக்கெட் எடுத்துருங்க. ஏன்னா இந்த கப்பல் பாதியிலேயே முழுக போகுது. அப்ப உங்க எல்லாருக்கும் மொத்தமா நாங்க டிக்கெட் தருவோம். தேவையில்லாம பேசுறானுங்களே. கிளம்பலாம். டேய் டேய், சங்கு சோன் கடைசி கொடுப்பாங்கடா. மூடி வண்டியை ஓட்டு. ஓகே. எப்படி டார்லிங் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்? டார்லிங், நீ பார்க்க ரொம்ப கர்ண கொடூரமா இருக்க. தேங்க்யூ டால்சன். டால்சன்? எஸ் Nice டால்சன், நீங்க கூட பார்க்க ரொம்ப கன்றாவியா இருக்கீங்க. தேங்க்யூ டா ரோஸ். ஏதோ எலிசத்தவோட வருதே டால்சன். பழைய கூட்ட போட்டா அப்படிதான் வரும் ரோஸ். சரி, அதை விடு, நம்ம ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டு ஓகேவா? டேய், என்னடா இதெல்லாம்? டால்சன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா போணுமா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. ஓகே. அது வந்து இந்த சரவண எழுதுற டயலாக்லாம் சைவமா இருக்கு. சோ நாங்களே கொஞ்சம் அசைவமா மாத்திருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம் டு தி பொசிஷன். எதுல டார்லிங் விட்டோம்? அப்பமா விளையாட்டுல டார்லிங். சார், ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த சீன் வேணாம் சார். அதுக்கு பதிலா உங்களுக்கு தெரிஞ்ச H2P விளையாடுங்க. டேய், கப்பல உடனே இங்க என்ன கவனிக்கிற வெண்ண? டார்லிங், அவன் சொல்ற மாதிரி H2P விளையாடலாமா டார்லிங்? எனக்கு ஓகே. யாரு மேல துப்புறது டால்சன்? H2P உன் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார் பாத்தியா? நம்ம கேண்டீன் முதலாளி. அவர் மூஞ்சில துப்பு டார்லிங். ஏன்டா துப்ப மாட்டீங்க? ஏன் துப்ப மாட்டீங்க? நீங்க எல்லாம் டிராமா போறதுக்கு இடம் கொடுத்தேன் பாரு. நீங்க இதையும் பண்ணுவீங்க, இதுக்கு மேலயும் பண்ணுவீங்க. சரவணா, இது ஆவறது இல்ல, நான் கிளம்புறேன். அண்ணா, உட்காருங்க. இல்ல சரவணா. அண்ணே, உட்காருங்க. உட்காருங்க, நீங்க முதல்ல உட்காருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். உட்காருங்க. ஏய் எருமைங்களா, துப்புற எச்சியா அங்கங்க துப்பாதீங்க. முன்னாடி இருக்கவன் மேல படுதுடா. டேய், பழைய வாஸ் பேஸ் மாதிரி மூஞ்சி தான் துப்பு தானே செய்வாங்க. மூடி ஓடுறா. நீ மூடுறா வெண்ண. டால்சன், நான் இப்ப என்ன பண்றது டால்சன்? உன்னை வரையவா? ஓ, வித் ப்ளஷர். அப்ப கமெண்ட் செட் கலட்டிரவா? ஏய், நீ படுது கண்டதி கழட்டினா கேப்டன் கான்சென்ட்ரேஷன் செதறி கப்பல் கவுந்துடா டார்லிங். டேய், ரொம்ப ஓவரா போறீங்களா? இவங்களை வச்சு நம்ம டிராமா கிளப் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு பாரு. நம்மள சொல்லணும்.
is how I know you go. Wow, beautiful of the step up of the fantastic four of the pursuit of happiness. டால்சன், நான் அதை பார்க்கலாமா டால்சன்? கண்டிப்பா ரோஸ். தேவ்ஸே கீழே இருங்க, எனக்கே பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. சிட் டவுன் அண்ட் வாட்ச் தி ஆர்ட். டால்சன், ஏன் என்ன இந்த படத்துல டிஸ்ட்ரி பொம்மை மாதிரி வரைஞ்சிருக்கீங்க? மிஸ் ரோஸ், பின்ன உன்ன உறைஞ்ச திருஷ்டி பொம்மை மாதிரி வராம பார்வி பொம்மையா வரும். யூ நாட்டி. சரவணா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்க. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் சார், கிளைமேக்ஸ பார்க்காம யாரும் கிளம்பாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாக் சாக போறார். டேய் மூடுறா, ஜாக் சாவறத பார்த்தா நாங்க செத்துருவோம். இத பார் சரவணா, நான் கிளம்புறேன். நீங்க வரீங்களா இல்லையா? வாங்க முதல்ல போலாம். போங்க. போங்க போய் சீரியல் பாருங்க. மிஸ்டர் டிகாலோ. சொல்லுங்க மிஸ்டர் டக்காலோ. கப்பல்ல இருக்க பயணிகள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? எம்டி கப்பலை கவுத்துற வேண்டியதா? கவுத்துறீங்க. டால்சன் எங்க போறீங்க? டால்சன் கைய காப்பாத்துங்க. டால்சன் கைய காப்பாத்துங்க. நீ கீழ தள்ளி விடுடா. டால்சன் வந்து நிப்ப. முடியவே முடியாது. தயவு செய்து செத்துரு. நான் பொளச்சி ஆவேன். டால்சன் கை கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு பிரியா. ஏய், காலேஜுக்கு வந்துட்டியா இல்லையா? வந்துட்டு இருக்கேன். ஏன்? எவ்வளோ நேரம்? சீக்கிரம் வாடா. அது சரி, நீ தான் 20லயே ஓட்டுவியே. ஏய், டிராஃபிக். சரி சீக்கிரம் வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காக நீ எதுக்கு காத்துட்டு இருக்க? ஐ லவ் யூன்னு சொல்ல. வாடா, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பர்த்டே. பர்த்டேவா? வெய். ஹாய் பிரியா. ஏன் இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கையில் என்ன கவர்? ரொம்ப பெருசா இருக்கு. இல்லை, உனக்கு பர்த்டேன்னு சொன்னேன். அதான் சின்னதாக ஒரு கேக் கட் பண்ண வைக்கலாமேன்னு. ஓ, நீ யார் எனக்கு கேக் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு? கேக் வாங்கி தந்து நைஸா கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. ஃப்ரெண்டுன்னு வாங்கிட்டு வந்தா இவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? இந்த காலத்து பசங்களெல்லாம் நம்பவே முடியாது. ஒரு பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொன்ன உடனே கேக் வாங்கிட்டு வந்து கையில் ரோஸோட வந்து லவ் யூன்னு சொல்லிடுவீங்களே. ஹலோ, மற்றவங்க வேணா அப்படி இருக்கலாங்க, நான் அப்படி இல்லை. ஆமா, இவர் பெரிய அதிசய பிறவி. போடா. நீ ஆசையா வாங்கிட்டு வந்தது கட் பண்ணலன்னா ஃபீல் பண்ணுவேன். சரி, எனக்காக இல்லைனாலும் உனக்காக கட் பண்றேன். பிரிடா. நேரம். ஏங்க, சாரிங்க, நீங்களே கொஞ்சம் கேன்ல கொடுத்துங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? பாடுறா, கட் பண்ணணும். அதெல்லாம் வேணாங்க, நீங்க கட் பண்ணுங்க. சாரிப்பா, நீ எடுத்துட்டு போ. நீ பாடினாதான் எனக்கு கட் பண்ண மூடு வரும். ஏங்க இப்படி பண்றீங்க? நான் அப்படிதான். பாட முடியுமா முடியாதா? சரி, பாடுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. டேய், கேட்கவே இல்ல. சத்தமா பாடுறா. நான் என்ன உனக்கு கச்சேரியா பண்ணிட்டு இருக்கேன்? சவுண்டா பாடுறதுக்கு உனக்கு மட்டும் தானே இது போதும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் ஃப்ரெண்ட். டேய், நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்டா. அதையும் நம்புறல. சரினா லூசுடா. பர்த்டேன்னு ஒரு பொய் சொன்ன உடனே கேக் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ பர்த்டேன்னு சொன்னது பொய்யா? வேண்டாம்.
டேய் நில்றா. சாரி